அடுத்து ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். 7 பொன் குத்து விளக்குகளும் 7 நட்சத்திரங்களும் என்ன என்று அவர் கூறுகின்றார். 7 பொன் குத்து விளக்குகளும் 7 திருச்சபைகள், 7 நட்சத்திரங்களோ தேவ தூதர்கள் என்று சொல்கிறார். தேவ தூதர்கள், இதை குறித்து நாம் சற்று விளக்கமாய் பார்க்கும் பொழுது, என் அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு சபைக்கும் ஒரு தேவ தூதன் இருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். எதற்காக இந்த தேவ தூதன்? வேதம் சொல்கிறது, மத்தேயு 18:10, இவர்களுக்குரிய தேவ தூதர்கள் எப்பொழுதும் என் பிதாவின் சமூகத்தை தரிசிக்கிறார்கள் என்று இயேசு சொல்கிறார். வேதம் சொல்கிறது, திருச்சபையின் மக்களை தேவன் தம்முடைய பிள்ளைகளாகவே பாவிக்கிறார் என்று. வேதம் சொல்கிறது 2 கொரிந்தியர் 6:18, நான் உங்கள் பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். எபிரேயர் 2:13 நம்மை பார்த்து இவர்களின் பிள்ளைகள் என்று சொல்ல வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. நம்மை பிள்ளைகள் என்று சொல்கிறார். ஏசாயா 8:18 வேதம் சொல்கிறது, இந்த நானும் என் பிள்ளைகளும் இஸ்ரவேலின் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்று. சிறு பிள்ளைகளுக்கென்று தேவன் தேவ தூதர்களை வைத்திருக்கிறாராம். அதுபோல திருச்சபையின் மக்களை தன்னுடைய பிள்ளைகள் என்று அழைக்கிறார். அவருடைய காரியங்களை கவனிப்பதற்காக கணக்கற்ற தேவ தூதர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு திருச்சபையின் காரியங்களையும் மேலே கொண்டு போய் சொல்ல தேவன் ஒரு தேவ தூதனை வைத்திருக்கிறாராம். இந்த தேவ தூதன் ஒவ்வொரு திருச்சபையின் காரியங்களை, அவருடைய அங்கலாய்ப்புகளை, வேதனைகளை, கஷ்டங்களை, அவள் செலுத்தும் துதி ஸ்தோத்திரங்களை, விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு மேலே போய் தரிசிப்பது வழக்கமா? என் அன்பிற்குரியவர்களே, நம் அருள்நாதர் இயேசு இந்த உலகில் இருந்த பொழுது என்ன சொன்னார்? யோவான் 1:51, இது முதற்கொண்டு தேவகுமாரனிடத்திலிருந்து தேவ தூதர்கள் பரலோகத்திற்கு ஏறுவதையும் இறங்குவதையும் நீங்கள் காண்பீர்கள். பரலோகத்தில் தேவாதி தேவன் ஆட்டுக்குட்டியானவர் பெற்றிருக்கிற அந்த சிங்காசனத்திற்கு முன்பதாக வெளிப்படுத்தின விசேஷம் 5:11 சொல்லுகிறது போல 1000-10,000 தேவ தூதர்கள் கூடி நிற்கிறார்கள், அவரை போற்றுகிறார்கள். சில சமயங்களில் நான் அதிகமாக ஜெபத்தில் ஆழ்ந்திருக்கும் பொழுது அநேக காரியங்களை எனக்கு விளக்கி காண்பிப்பதற்காக அருள்நாதர் மோட்சத்திற்கு கூட்டிக் கொண்டு போவார். வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 4:1 ஜெபித்து கொண்டிருந்த யோவானின் காதில் ஒரு சப்தம் விழுந்தது, நீ இங்கே ஏறி வா. அதுபோல அருள்நாதரும் கூப்பிடுவார். பரிசுத்த ஆவியானவர் மிகுந்த வல்லமையோடு என் மேல் இறங்குவார். எப்படி விண்வெளிக்கு செல்லும் அந்த விண்ணுலக கப்பல், அந்த ராக்கெட் மிகுந்த வேகத்தோடு நெருப்பை கக்கி கொண்டு புறப்பட்டு போகிறதோ, அதுபோல நம்முடைய ஆன்மாவும் அவருடைய சமூகத்தில் போகத்தக்கதாக ஒரு தனி அபிஷேகத்தை அனுப்புவார். அப்பொழுதுதான் அந்த அபிஷேகம் நம்மை கொண்டு போகிறது. ஒரு விசை என்னை அழைத்து சென்றார். அங்கே அவருடைய சமூகத்தில், அவருடைய சிங்காசனத்தின் அருகே நான் நின்று கொண்டிருந்தேன். கணக்கற்ற தேவ தூதர்கள் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பதாக நிற்பதை கண்டேன். மட்டுமல்ல, பூமியில் இருந்து ஏராளமான தேவ தூதர்கள் வருகிறார்கள், அவர் முன்பதாக நிற்கிறார்கள். ஒவ்வொருவரும் தான் என்ன செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்வதற்கு நேரமில்லை, அருள்நாதருக்கும் நேரமில்லை. இந்த தேவ தூதர்களை பார்த்து ஒரே ஒரு பார்வை பார்க்கிறார். சுமார் 10,000 தேவ தூதர்கள் அவருடைய சமூகத்திலிருந்து புறப்பட்டு போகிறார்கள். உலகத்திற்கு பல இடங்களுக்கு, பல மக்களுக்கு, பல குழுக்களுக்கு தேவன் சொன்ன பதிலை, அவர்கள் கொண்டு வந்த ஜெபத்திற்கு அவர் கொடுக்கும் பதிலை தூக்கி கொண்டு பறக்கிறார்கள். ஒரே ஒரு பார்வை, அந்த ஒரு பார்வையில் 10,000 தேவ தூதர்களுக்கு அவர்கள் கொண்டு வந்த விண்ணப்பத்திற்கு தான் கொடுக்கும் பதில் என்ன என்பதை விளக்கி சொல்லிவிடுகிறார். இயேசு கிறிஸ்து அற்புதமானவர், பிரியமானவர்களே, அதிசயமானவர். அநேக சமயங்களில் மோட்சத்தின் காரியங்களை விவரிப்பது மிக கடினம். அவர் கடவுள். ஒரே ஒரு பார்வை
10,000 தேவ தூதர்களுக்கு அவள் என்ன சொல்ல வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறார். அவள் பறந்து போகிறார்கள். அடுத்த ஒரு பார்வை இன்னும் ஒரு 10,000, அடுத்த ஒரு பார்வை இன்னும் 10,000 அனுப்பி கொண்டே இருக்கிறார். சில சமயங்களில் அந்த இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஆங்காங்கே மிகப்பெரிய ஒளி தோன்றுவதை பார்க்கலாம். கணக்கற்ற தேவனுடைய பிள்ளைகள் திருச்சபையாக சேர்ந்து கூச்சலிட்டு கதறும் பொழுது ஒரு ஒளி அங்கே பிரகாசிக்கிறது. அந்த ஒளியை அவர் பார்க்கிறார். அவருடைய சிங்காசனத்தில் இருந்து வேறொரு ஒளி புறப்பட்டு செல்கிறது. அந்த ஒளியும் அந்த மக்கள் கூப்பிடும் இடத்தில் எழும்பும் ஒளியும் சேரும் பொழுது அங்கே இயேசு தோன்றினது போல உணர்கிறோம். நாம் அனைவரும் இயேசுவே வந்தது போல உணர்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தை உணர்கிறோம், பரவசம் அடைகிறோம். நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள். காரணம், ஒவ்வொரு உங்களுடைய தேவனுக்கு ஆராதனை செய்யும் உங்களுடைய ஆராதனை ஒவ்வொன்றிலும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இறைவனின் பிரசன்னத்தை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். பிரியமானவர்களே, எத்தனை பாக்கியம்! உங்கள் ஜெப வேண்டுகோள்களை அவர் மேலே கொண்டு போகிறான். தேவ தூதன் மேலே கொண்டு போகிறான். ஒரே ஒரு பார்வை, ஒவ்வொரு ஜெபத்திற்கும் பதில். என்ன ஆனந்தமான ஒரு வாழ்க்கை! எனவே தான் இயேசு சொன்னார், ஒவ்வொரு சபைக்கும் ஒரு நட்சத்திரம் உண்டு, அந்த நட்சத்திரம் தேவ தூதன் என்று. நாம் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள் பாருங்கள். வீட்டிலிருந்து நாம் ஜெபிப்பதினால் இந்த பாக்கியத்தை பெற முடியுமா? எனவே தான் நாம் ஆலயத்திற்கு வருகிறோம். அங்கே பிரத்யேகமான தேவ தூதன் நம் அனைவரும் சேர்ந்து விண்ணப்பம் செய்யும் பொழுது, கதறும் பொழுது, தேவனுக்கு நன்றி செலுத்தும் பொழுது அதை கொண்டு போகிறார். ஒவ்வொன்றும் அவருடைய சமூகத்திற்கு போய்கொண்டே இருக்கிறது.